சங்கிகளின் கைகூலியான நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் போட்டு பொளந்து கட்டியிருக்கிறாரு. தரவுகளோட விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு. பெரியார அவமானப்படுத்தணும், பெரியார இழிவுபடுத்தணும், இல்ல திராவிட தலைவர்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களை தூக்கி வச்சு நீங்க செய்யக்கூடிய இந்த போலி அரசியல் மக்களிடம் எடுபடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கமா இந்த காணொளியில பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு என்ற பெயரை அண்ணா வைத்ததற்கு பின்னால் அது உண்மை அண்ணா சிக்கப்படுகிறார். ஏன்னா பாரதில இருந்து செந்தமிழ்நாடு போய் எப்போ பாடிட்டார்? பாரதி பாடினார் உண்மை. யார் வருத்தாரே? பாரதி பாடல என்ன சொன்னாங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பாரதி எப்படி பாடிட்டார்? யார் வருத்தமா? பாரதி யார் சொன்னாங்க? பாரதி அரசு அரசு இல்லையா? பெரியார் எடுத்தவர் பாரதி எடுக்கல இல்லையா? இப்படி ஒண்ணு இருக்கும்போது அரசு அமைப்பு நடத்தக்கூடிய கேள்வி போய் பங்கேற்று பாரதியை போற்றுகிறேன் என்ற பெயரில் திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இந்த கேள்வி கேட்க வேண்டும். சரி பாரதி பாடிட்டார். செந்தமிழ்நாடு போய் பாரதி பாடிட்டார். சங்கரலிங்க தமிழ்நாட்டின் பெயரை கேட்டு முன்னால இருந்து செத்து படித்தாரே. பாரதி பாடுறதுக்கு முன்னாலே பாரதி பாடுறதுக்கு பின்னாலயா? பாரதி பாடிட்டார் தமிழ்நாடு பேர் வந்துச்சு. அதுக்கு அவர் உயிரிட்டார். அதுக்கு அவர் போராடினார். லாஜிக்கியா? அத பாரதி பாடிட்டார் பேர் வந்துச்சு. தமிழ்நாடு பாரதி பேர் வந்துட்ட பிறகு சங்கரலிங்க நடந்தாரா? அந்த போராட்டத்துக்கு போலியா? அந்த போராட்டம் என்னடா? அந்த போராட்டம் எதுக்கு? அப்ப பேர் இல்லன்னு பொருள். பேர் இல்லாம யார் பாடினாலும் அது பாட்டில் இருந்ததை தவிர அது அரசாங்க ஏற்றில் இல்லை. அது பாட்டில் இருந்தது. அரசாங்க ஏற்றில் கொண்டு வந்தது யார்? போராடி மடிந்தவர் சங்கரலிங்க. அவர் போராடிய காலத்தில் திராவிட காட்சி இல்லை. காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. காங்கிரஸ் இருந்தார். அந்த போராட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் போராடி மடிக்க போறார். அவர் மடிந்த பிறகு அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த பெயருக்கு சட்ட அங்கீகாரம் கிடைத்தது. நாடாளுமன்றத்தில் இரண்டு அவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்டிருந்தார். அது சிக்கல் இல்லையா? அந்த சிக்கல் முன்னாடி ஓடி வரல. ஏன் வரல? அப்ப எவ்வளவு பெரிய பங்களிப்பை எவ்வளவு மதிப்பிடுகிறார்? எவ்வளவு வச்சிருக்கிறார்? கல்வி சிறந்த தமிழ்நாடு பாரதி பாடிட்டார். திராவிட கட்சி படிக்க வச்சா படிக்கிறாங்க. சரி பாரதி பாடிட்டாங்க. பாரதி பாடிய பிறகுதானே காமராஜருக்கு கல்வி கண் திறந்தவர் பட்டத்தை கொடுத்தோம். பாரதி பாடிட்டார் கல்வி சிறந்த தமிழ்நாடுனா அதுக்கு பிறகுதான் காமராஜருக்கு நம்ம கல்வி சிறந்தவர் கல்வி கண் திறந்தவர் பட்டத்தை கொடுத்தோம். பாரதி பாடிய பிறகு கல்வி கண் திறக்க வேண்டிய தேவை காமராஜருக்கு இருந்தது. காமராஜருக்கு அப்படி பட்டம் கிடைத்தது. அப்போ கல்வி நிலையங்கள் யாரோ சிலர் கட்டுப்பாட்டில் இருந்தது எல்லாருக்கும் இல்லை. பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்ட குடும்ப கல்வி அடிமை கல்வியா ஒரு சாலைக்கு மட்டும் இருந்தது. வெறும் கல்வியா ஆட்சியது காமராஜுடைய காலம். அது சமூக நீதி காலம். மதிய உணவு திட்டத்தை மக்கள் இயக்கமாக முன்னெடுத்த காலம். கல்வியை கொண்டு எல்லா மக்களுக்கும் சேர்த்த காலம். எனவே காமராஜரை என்ன சொல்றோம்? போற்றுறோம். நெஞ்சில் வைத்து போற்றுறோம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு கைது பண்ண காமராஜரை பத்தி மாதாட வேண்டியது போற்றுறோம். அப்ப கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்றோம். ஏன் பாரதி பாடினாலும் எல்லா மக்களுக்கும் கல்வி வந்து சேரல. அதுக்கு காமராஜர் வேலை பார்த்து சொல்றோம். அந்த வேலை தான் இன்னைக்கு அரசு பார்த்துட்டு இருக்கு. அந்த வேலை தான் 100 வருஷம் திராவிட இயக்கம் பார்த்துட்டு அந்த நோக்கத்துக்காக தான் இங்க இருக்கக்கூடிய பெரிய இயக்கம் ஆட்சியர்கள் நூறாண்டுகளுக்கு மேல போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தை உச்சப்படுத்திட்டு எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு இந்த நிலையில வந்து முதல் தலைமை பட்டதார்கள் அப்படிங்கிற ஒரு காட்சி பார்க்கிறோமோ இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலத்துல வந்து திரும்ப மறுபடியும் அந்த கலப்பாறை கொண்டு வந்து இதை பண்ண சொன்னா அது வரலாற்றுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்தை அமல்படுத்துவதற்காக தான் இசை முரசு கொண்ட ஆளுகளை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். திராவிட இயக்கத்துடைய பங்களிப்பை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தலைவர் போராடலாம் சொல்றேன். ஒரு அமெரிக்க இயக்கத்திலிருந்து உழைத்து கிடைத்த தலைவர் இன்னைக்கு திராவிட இயக்கத்துடைய தேவையை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு மிக மிக குறிவைக்கப்பட்ட இயக்கமாக திராவிட இயக்கம் முன்னாடி நேரடியாக அந்த இயக்கம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இருந்து இந்த இயக்கத்துக்கு சொல்லி பேசுகிறார். இது ஆபத்தான நம்ம பிள்ளைங்க நம்ம தலைவர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தலைவர்கள் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் நம்ம கூண்டு கவனிக்க வேண்டிய சக்திகள் என்ற செய்தி நாம் சொல்ல வேண்டியது. அந்த அடிப்படையில் இசை முரசு திராவிட இயக்க பங்களிப்பை, சமூக நீதி பங்களிப்பை, மொழி உரிமைக்கான பங்களிப்பை, மாநில உரிமைக்கான பங்களிப்பை நாம் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம். மாநில மத்தியில் கொண்டு செல்வோம். அதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வழிவகுக்கிறது என்று சொல்லி வாய்ப்பு